கே.என். நேருவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியல்ல வந்து அவர் ஒரு வித்தகர்னே சொல்லலாம். திருச்சியில வந்து தேர்தல் பணிகளை பார்த்தவங்க சொல்லுவாங்க, ஒரு பூத்துல இந்த தெருவுல எத்தனை ஓட்டு இருக்கு, யாராருக்கு ஓட்டு போடுவாங்க, திமுக ஓட்டு எத்தனை, அதிமுக ஓட்டு எத்தனை. இப்போ ஒரு குடும்பத்தில் 4 ஓட்டு இருந்ததுன்னா அந்த 4 ஓட்டு திமுகவுக்கு விழுகுமா, அதிமுகவுக்கு விழுகுமா அப்படின்றது வந்து கே.என். நேரு துல்லியமா சொல்லுவார் அப்படின்னு. அதே மாதிரி வந்து கடந்த திமுக எதிர்க்கட்சியா இருந்தப்போ வந்து கே.என். நேரு வந்து அவங்க மாநில பொறுப்புக்கு வந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க. முதன்மை செயலாளரா வந்து நியமிக்கப்பட்டு ஒரு மாநிலம் முழுக்க வந்து பயணிக்க ஆரம்பிச்சார். கட்சிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள வந்து ஒரு கையாண்டுகிட்டு இருந்தார். அதே மாதிரி திமுக வீக்கா இருந்த சேலம் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராகவும் வந்து நியமிக்கப்பட்டு அங்கேயும் வந்து பணியாற்றியிருக்கார். ஸோ கே.என். நேருவுக்கு இந்த மண்டலத்தை ஏன் குடுத்திருக்காங்க அப்படின்னா, கே.என். நேரு இந்த மண்டலத்துக்கு மட்டும் பணியாற்ற மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வந்து கட்சியினுடைய முதன்மை செயலாளராகவும் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து கூட்டணி பேசுற குழுவுல வந்து இவர் இருப்பார். அதே மாதிரி வந்து தொகுதி பங்கீடு, கட்சிக்குள்ள வந்து யாராருக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யறது அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள்லயுமே வந்து கே.என். நேரு இருப்பார் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் ஈஸியான இது வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.